ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டிச்சஸும் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான். அதாவது செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியே நிறைய த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கொடி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதிலெல்லாம் வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் 3 ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம அப்படியே அந்த கொடியில் வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், கொஞ்சம் பெரிய பீடாக இருக்கும்போது நம்ம ஒரு பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ அது எண்டு வரும்போது நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் வச்சு அந்த இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த எல்லா கொடியும் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதை சுற்றி நான் வந்து அவுட்லைன் மாதிரி போகிறேன். அதாவது ஜரி த்ரெட் வச்சு, கோல்டன் கலர் ஜரி த்ரெட் வச்சு நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக இந்த கொடி டிசைனை இதே மாதிரி விட்டுறலாம். பட் அதுக்கு மேலே நம்ம அவுட்லைன் போடும்போது அந்த கொடி வந்து இன்னும் நல்லா நம்மளுக்கு ஹைலைட்டிங்காக தெரியும். அதுக்காக தான் எந்த ஒரு டிசைனும் நம்ம கொடி டிசைனில் இந்த மாதிரி போட்டோன்னா அதுக்கு அவுட்லைன் நம்ம ஜரி த்ரெட் வச்சு கொடுக்குறோம். இதுக்கு அவுட்லைன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வச்சும் அந்த சாரீ கலர் என்னவோ அதுலேயும் கொடுக்கலாம். அது இன்னும் நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும். இதில் வந்து நம்ம மோஸ்ட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நான் வந்து கோல்டு கலர் ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். அடுத்து இந்த லீஃப் மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் நம்ம வந்து அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சு தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த லீஃப் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற லீஃப் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த லீஃப் வந்து போடுறேன், அதுக்கடுத்து மற்ற லீஃப்லாம் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு குட்டி குட்டி செயின் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அது பார்க்கும்போது நல்ல நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ எண்டு வரும்போது ரொம்ப குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல டேர்ன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து அழகாக வரும். இப்போ திருப்பி வந்து நான் இன்னொரு லைனும் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடம் நல்லா பிரைட்டாக தெரியும், அவுட்லைன் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். அதனால நான் வந்து டபுள் லைன் போடுறேன் இந்த இடத்துல. ஆல்ரெடி நம்ம போட்டு அந்த லைனுக்கு பக்கத்துலேயே ரொம்ப நெருக்கமாக போடணும். கேப் விட்டு போட்டோன்னா பார்க்க நல்லா இருக்காது. அடுத்து இதுக்குள்ளே வந்து நான் ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். ஃபில்லிங்காக க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம உள்ளே ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். அது 2 டைப் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது வெளியே இருந்து உள்ளே வர்ற மாதிரி ஒன்று, அண்டு உள்ளே இருந்து அப்படியே நம்மளுக்கு வெளியே போகிற மாதிரி. ஸோ 2 ஃபில்லிங்கும் நீங்கள் பாருங்கள், அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சென்டரில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டு அப்படியே அதை சுற்றி சுற்றி நீங்கள் அடுத்தடுத்த லைன் போட வேண்டியது தான். அந்த டேர்ன் பண்ணுற இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டேர்ன் பண்ணணும். அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து விழுகாமல் அழகாக வரும். நம்ம அந்த சென்டரில் போட்ட லைனை சுற்றி சுற்றி அடுத்தடுத்த லைன் போட்டுட்டு வரோம். போட்டு அப்படியே எண்டில் நம்ம வந்து ஃபில்லிங் முடிச்சிடுறோம். அடுத்த மெத்தட் ஃபில்லிங்கும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வெளியே இருந்து அப்படியே உள்ளே கொண்டு போகிற மாதிரி வரும் இந்த ஃபில்லிங். ஸோ நம்ம அந்த ஜரி த்ரெட்டில் நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நெருக்கமாகவே நம்ம சில்க் த்ரெட் வச்சு அடுத்த லைன் கொடுக்குறோம். இதுக்கு நீங்கள் எண்டு வரும்போது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா கொண்டு வாங்க. அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல உங்களுக்கு கேப் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது அழகாக தெரியாது. இந்த ஜரி த்ரெட்டுக்கு பக்கமாக நெருக்கமாகவே நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் கொண்டு வரணும் ஸ்டிச்சஸ். கொஞ்சம் நீங்கள் வந்து கேப் விட்டிங்கனாலும் அந்த இடத்துல வந்து கேப் உங்களுக்கு அப்படியே தெரியும். ஸோ நல்லா நெருக்கமாக நீங்கள் வந்து போட்டுட்டு வரணும். இந்த எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நீங்கள் அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கேப் இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி நான் வந்து அடுத்தடுத்த லைன் ஃபில்லிங் கொடுக்குறேன். நல்லா நெருக்கமாக போடுங்க, போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கேப் இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செகண்ட் சொன்ன மெத்தடில் தான் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே தெரியுது. கிளாத் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சாரியில் வரைய ரன்னிங் கிளாத் அப்படின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஹோல்ஸ் வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கிளாத்லலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணோம் இல்லையா, சென்டர்லேருந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்குறது, அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வராது. கொஞ்சம் கிளாத் வந்து குவாலிட்டியாக இருக்கும்போது நீங்கள் இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம். இந்த இது பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த மெத்தடில் பண்ணது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஹோல்ஸும் தெரியல பாருங்கள், நீட்டாக இருக்குது ஃபினிஷிங். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். இதை சுற்றி நான் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். எண்டு வந்ததுக்கப்புறமா நாட் போடாமல் நம்ம கண்டினியூஸாக அடுத்த ஸ்டோனுக்கு போயிடுறோம். இதே மாதிரி எல்லா ஸ்டோனையும் சுற்றி நம்ம சில்க் த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் அரும்பு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு க்யூப் பீட் அண்ட் பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். இதில் பேர்ல் பீடு யூஸ் பண்ணோன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும், அதனால பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எண்டில் வந்து ஒரு நாட் போடுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி எண்டில் ஒரு நாட் போட்டுக்கலாம். அண்ட் இங்கேயும் நம்மளுக்கு வந்து கேப் இருக்குது. இங்கேயும் வந்து நம்ம க்யூப் பீட் வச்சு ஃபில் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நம்ம ஒரு போர்ஷன் பண்ணோம் இல்லையா, அதே வந்து அந்த ஃபுல்லாக கொடி டிசைன் மாதிரி கொண்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா பேக் நெக். ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட் அண்ட் பீட் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் நெக் சுற்றி. இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன். சேம் நம்மளுக்கு எப்படி பேக் நெக் வந்துச்சோ அதே மாதிரி தான் ஸ்லீவும் பண்ணியிருக்கோம். மேலே வந்து புட்டாஸ் மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.